அருணகிரிநாதர் இக்கோயிலில் 3 பாடல்களை பாடியுள்ளார். அவற்றில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். அதன் மூலம் அவற்றிலிருந்தும் தன்னை காப்பாற்றி இறைவனின் தங்க பாதங்களில் கவனம் செலுத்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார். ஈழை சுரங்குளிர்வாதமெனும் பல நோய்கள் வளைந்தர இளையாதே ஈடுபடும் சிறு கூடு புகுந்திடு காடு பயின்றுயிர் இழவாதே மூளையிலும் புகழ் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூலமெனும் சிவயோக பதம் தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே வாழை நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மறிந்திட வலை பீரா வாகை துதைந்தனி கேதகை மங்கிட மோதி வெகுண்டில மதி தோயும் பாலை நறுங்கமழ் பூகவனந்தல் சாடி நெடுங்கடல் கழிப்பாயும் பாகை வளம் பதி மேவி வளம் செறி தோகை விரும்பிய பெருமாளே மூளையிலும் புகழ் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூலமெனும் சிவயோக பதம் தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே பாகை வளம் பதி பெருமாளே வாழ்வு பெறும்படி மொழிவாயே. நவபாஷான சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் போகர் என்ற மாமுனிவராவார். ஆனால் பூம்பாறை முருகன் சிலையையும் அவர்தான் நவபாஷானத்தால் உருவாக்கியவர் என்பது பலரும் அறியாத தெரியாத செய்தியும் கூட. பழனிமலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானை முட்டி குகையில் அமர்ந்து தான் கற்று வந்த கலைகளை சோதிக்க அதற்கான மூலிகைகள் சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார். அந்த சிலையைத்தான் பழனிமலையில் பிரதிஷ்டை செய்தார். தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர். அக்கோவிலை இறைவனிடம் வேண்டி சிவபூதங்களால் கோவில் மற்றும் மண்டபங்களை கட்டச் செய்தார் என்பது வரலாறு. பின்னர் மறுபடியும் சீன நாட்டிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானை முட்டி குகைக்கு வந்து ஞான நிலையை அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதிபராசக்தியின் துணை கொண்டு குருமூப்பு என்ற அருமருந்தை நிலைநிறுத்தவும் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் நவபாஷான சிலையை உருவாக்கினார். அந்த சிலையை இங்குள்ள திருமண மண்டபத்தில் போகர் பிரதிஷ்டை செய்தார். அருணகிரிநாதர் பூம்பாறை மலைக்கு முருகனை தரிசிக்க வந்தார். அப்போது இரவு நேரமானதால் கோவில் மண்டபத்தில் படுத்து தூங்கிவிட்டார். அப்போது ராட்சசி ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வந்தபோது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு காவியுடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்ததைக் கண்டு குழந்தையும் தாயும் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி அருணகிரிநாதரை கொல்லாமல் சென்றுவிட்டாள். தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தை அறிந்த அருணகிரிநாதர் இத்தல முருகனை குழந்தை வேலர் என்று அழைத்தார். அந்த பெயரே இத்தல முருகனுக்கு நிலைத்து போனது. முருகப்பெருமானின் அருகிலேயே அருணகிரிநாதருக்கும் சிலை உள்ளது. இங்கு வந்து வழிபடுபவர்களின் பாவ வினைகள் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆலயம் அருணகிரிநாதரால் மட்டுமல்ல, ஆதிசங்கரர் மற்றும் குரு ராகவேந்திர சுவாமிகளாலும் வழிபடப்பட்டது. குசஸ்தலை நதிக்கரையில் காணப்படும் இக்கோயில் மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், பவிஷ்ய புராணம், லிங்க புராணம், மார்க்கண்டேய புராணம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குசஸ்தலை ஆறு தக்ஷிண சிவகங்கை தீர்த்தம் என்றும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் உத்தரவாகினி என்றும் அழைக்கப்படுகிறது. தெற்கிலிருந்து வடக்கே பாயும் எந்த நதியும் புனிதமானது என்றும் அதன் கரையில் முக்தி அல்லது முக்தியை விரும்பி தியானம் செய்பவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. எனவே ஆதிசங்கரர் மற்றும் குரு ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் இக்கோயிலில் வழிபட்டுள்ளனர். அதுபோல் பழனி முருகன் போன்று அருள் தர வல்லவர் இவர் என்பது அந்த கோவிலுக்கு சென்று அனுபவ ரீதியாக பயன் அடைந்தவர்களுக்குத்தான் தெரியும். பாண்டவர் வனவாசம் மேற்கொண்ட போது இறுதியாக வந்த வனம் பழனி கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையாகும். உண்மையாகவே இன்று வரை பாகசாலை முருகன்
தனது பக்தர்களை அனைத்து வகையான நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவதாக அறியப்படுகிறது. இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானை அகஸ்திய முனிவர், பிரம்மா, சித்திரகுப்தர், நாரதர் மற்றும் 9 கிரகங்களும் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆண்டுதோறும் தமிழ் மாதமான மாசியில் பிரம்மோற்சவத்தின் போது சிறப்பு பூஜை நடக்கும். இந்த பூஜையில் முருகப்பெருமானின் சக்திவேல் பக்தர்களால் வழிபடப்படுகிறது. மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நாள்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதை காண்கிறார்கள். குவளை பொறு திருக்குழையை முடுகிய கோலவேல் விழி மடவார்த்தங் கொடிய மிருகமத புலக தனகிரி கூடி நாடொரு மயலாகி துவள உருகிய சரசவிதமது சோரவாரிதி அலையூடே சுழலும் எனதுயிர் பவுன பரம சுகோம கோததி படியாதோ கவள கரதல கரட விகடக போல பூதர முகமான கடவுள் கணபதி பிறகு வருமொரு காரணா கதிர் வடிவேலா பவள மரகத கனக வைரக பாடகோபுர அரிதேரின் பரியும் இடறிய புரிசை தழுவிய பாகை மேவிய பெருமாளே ஆடல் மாமதராஜன் பூசல் வாழியிலேனோ ராகம் வேர்புறமால் கொண்டயராதே ஆரவானகையா செஞ்சேலி நேவலிலே சென்றாயுள் வேதனையேயன் ருலையாதே சேடன் மாமுடிமேவும் பாருளோர்களுள் நீடும் தியாகமீபவர் யாரன் ரலையாதே தேடினான் மறை நாடும் காடு மோடிய தாளும் தேவநாயகனானின் அடைவேனோ பாடு நான் மறையோனும் தாத்தையாகிய மாலும் பாவை பாகனும் நாளும் தவறாதே பாகனான் மலர் சூடும் சேகராமதில் தென் பாகை மாநகராளும் குமரேசா கூடலான் முது கூன ரோடவாதுயர் வேதம் கூறு நாவலமேறும் தமிழ் வீரா கோடித்தானவர் தோளும் தாளும் வீழவுலாவும் கோலமாமயிலேறும் பெருமாளே தேடினான் மறை நாடும் காடு மோடிய தாளும் தேவநாயகனானின் அடைவேனோ பாகை மாநகராளும் குமரேசா.